الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والله جعل لكم من أنفسكم أزواجا وجعل لكم من أزواجكم بنين وحفدة ورزقكم من الطيبات أفبالباطل يؤمنون وبنعمة الله هم يكفرون وقال النبي صلى الله عليه وسلم تنكح المرأة لأربع لحسبها ومالها وجمالها ولدينها فاظفر بذات الدين تربت يداه. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் இந்த உலகத்திலே படைத்த எல்லாவற்றையும் ஜோடியாகவே படைத்திருக்கிறான். وَمِنْ كُلِّ شَيْءٍ خَلَقْنَا زَوْجَيْنِ எல்லாவற்றையும் ஜோடியாக படைத்ததன் பொருள் என்ன? உலகத்தில் ஒவ்வொன்றுமே இன்னொன்றின் பக்கம் தேவையுடையதாக இருக்கிறது. தேவையின்றி தனித்து நிற்கக்கூடியவன் அல்லாஹ் மட்டுமே. எல்லாவற்றையும் அவன் ஒரு ஜோடியாகத்தான் படைத்திருக்கிறான். அந்த வகையிலே தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் மண்ணிலிருந்து தண்ணீரிலிருந்து ஆதமை படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தனியாகத்தான் இருக்கிறாங்க, சொர்க்கத்தில் தனியாகத்தான் உலாவுகிறாங்க. ஆனால் அவர்களுக்குள் சொர்க்கத்தில் இருந்தாலுமே கூட நிம்மதி இல்லை. சொர்க்கத்திலையும் மனிதனால் தனிமையில் இருக்க முடியாது. சொர்க்கமே ஆனாலும் சரி, தனிமையில் இருக்கவே முடியாது. இத்தனைக்கும் எந்த கஷ்டமும் இல்லாத உலகம், ஆனால் தனிமையில் இருக்க முடியாது. இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வகையான விரக்தியில் இருக்கிறாங்க. அவர்கள் ஒரு நாள் உறங்கி கொண்டிருக்கிறார்கள். உறங்கும் போது அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வலது பக்க விலா எலும்பிலிருந்து ஹவ்வாவை படைக்கிறான். அவங்க தூங்கும்போது வலது பக்க விலா எலும்பிலிருந்து அவங்க உடம்பிலிருந்து தான் அல்லாஹ் பெண்ணை படைப்பதற்கான அந்த விலா எலும்பை எடுக்கிறான். சொல்லுவாங்க, அப்படி எடுக்கும்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு வலிக்காம அல்லாஹ் எடுத்திருந்தான். ஒருவேளை வலிச்சிருந்துன்னு சொன்னா எந்த ஆணும் எந்த பெண்ணோடும் தாம்பத்தியம் நடத்தவே முடியாது. பெண்ணை நெருங்கினாலே உங்களுக்கும் வலிக்கும் இல்லையா? அந்த தாம்பத்தியம் சுகமாக இருந்திருக்காது. இப்போ வலிக்காம தான் அல்லாஹ் தஆலா அந்த ஆதமிலிருந்து ஆதமுக்குரிய துணையை அல்லாஹ் அவர்களிலிருந்தே படைக்கிறான். இதான் அர்த்தம் ஹுத்பால ஓதப்படுது, யா அய்யுஹன் நாஸு தகு ரப்பக்குமுல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா. மக்களே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அவனே ஒரே ஆன்மாவிலிருந்து உங்களை படைத்தான். ஒரே ஆன்மா, ஆதம் என்கிற ஒரு ஆன்மாவிலிருந்து ஹவ்வாவை படைக்கிறான். அவர்கள் இருவர்களில் இருந்து வபஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரா வநிசா. அதுக்கு பிறகு அல்லாஹ் மனித இனத்தை ஆண்களாக பெண்களாக பல்கி பெருக செய்தான் என்று நாம் ஒவ்வொரு ஜும்மா நிக்காஹ் குத்பாவிலையும் கேட்கிறோம். இப்போ அதுக்கப்புறம் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கண் விழித்து பார்க்குறாங்க, அருகில் அழகான ஒரு பெண். இல்லையா? நீங்கள் யாருன்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் என்னை படைத்திருக்கிறான், உங்களை கொண்டு நான் மனநிறைவு அடைவதற்கும் என்னை கொண்டு நீங்கள் மனநிறைவு அடைவதற்கும். ஆக அந்த வகையிலே மனிதன் தனியாக வாழ முடியாது, ஒரு ஜோடி அவனுக்கு நிச்சயம் தேவை. எனவேதான் அல்லாஹ் திருமணம் குறித்து அதை அல்லாஹ்வுடைய பெரிய உபகாரமாக சொல்வான். அல்லாஹ் குர்ஆன்ல மனிதர்களுக்கு செய்த பல்வேறு உபகாரங்களை சொல்லும்போது திருமணத்தை ஒரு உபகாரமாக சொல்வான். வல்லாஹு ஜஅல லக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா. அல்லாஹ் உங்களிலிருந்தே உங்களுடைய ஜோடிகளை படைத்தான். உங்களுக்கான ஜோடி உங்களிலிருந்து படைக்கப்பட்டான் என்று அல்லாஹ் அதை உபகாரமா சொல்றான். திருமணத்தை அல்லாஹ் அத்தாட்சி என்று சொல்வான். ஒமின் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று உங்களிலிருந்து உங்களுடைய ஜோடிகளை படைத்தான் என்று சொல்றான். அந்த வகையில் நம்முடைய மார்க்கத்தில் திருமணம் மிகச்சிறந்த ஒரு வழிமுறை, அழகான வழிமுறை, நபிமார்களுடைய வழிமுறை.
என்றெல்லாம் நாம் அதை குறித்து எவ்வளவு வேண்டுமானாலும் சொல்லலாம். இன்றைக்கு ஒரு நவீன கலாச்சாரம் வேறு மாதிரி எல்லாம் போய்கொண்டிருக்கிறது. அக்கலாச்சாரம் முஸ்லிம்களிடமும் எட்டி பார்க்கிறது. திருமணமே வேண்டாம், தேவைப்படும் போது தவறான முறையிலே சுகத்தை முடித்துக் கொள்வது என்கிற ஒரு மோசமான கலாச்சாரம் ஓரின சேர்க்கை ஒரு பக்கம் பரவுகிறது. திருமணம் செய்யாமலேயே ஒரு பெண்ணோடு வாழுகிற கலாச்சாரம் இல்லையா, இதுவெல்லாம் இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு கலாச்சாரம். எனவே அருமையானவர்களே, திருமணம் என்பது அல்லாஹ் நமக்கு அனுமதி அளித்த வழிமுறைகளில் மிக அழகான ஒரு வழிமுறை. அந்த திருமணம் இன்றைக்கு பல மனங்கள் கசந்து போய் கிடப்பதை பார்க்கிறோம். எல்லா இடங்களிலும் பஞ்சாயத்து, இந்த ஊர் அந்த ஊர் என்றெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம பேச்சில் வேணா சொல்லலாம் நம்ம ஊர்லன்னு சொல்லி, அப்படியெல்லாம் எல்லா ஊர்லேயும் பிரச்சனை, எல்லா ஊர்லேயும் கேள்விப்படுறோம். எல்லா இடங்களிலும் கணவன் மனைவியினுடைய பிரச்சனை, பல்வேறு வகையான தகராறுகள், சச்சரவுகள். அதில் சிலதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப அற்ப காரணங்களுக்காக சண்டை, அற்ப காரணங்களுக்காக பிரச்சனை. அந்த வகையிலே நாம் கொஞ்சம் திருமணத்தினுடைய சில சட்டங்களையும், திருமணத்தின் போது நாம் அளிக்கிற விருந்து, அந்த விருந்தினுடைய சில சட்டங்களையும், எந்த விருந்தை ஏற்கலாம் எதை ஏற்க தேவையில்லை என்பதை பற்றி சில சட்டங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். அருமையானவர்களே, திருமணத்திற்கு ஒரு ஆணுக்கு ஒரு ஜோடியை தேர்வு செய்வது, ஒரு பெண்ணுக்கு ஒரு கணவனை தேர்வு செய்வது, இந்த தேர்வினுடைய அடிப்படை என்ன என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக சொன்னாங்க. உலகத்தாருடைய பார்வையில் துன்கஹுல் மர்ஆ, ஒரு பெண்ணை எதற்காண்டி மக்கள் மனம் முடிக்கிறாங்க அப்படின்னா, சில பேர் ஹசபியா, குலம் கோத்திரம் இல்லையா, அப்படி ஒரு குலத்தை மட்டுமே பார்க்கறது, பெரிய கோத்திரம் பெரிய குடும்பம் பார்க்கறது, அப்படி ஒரு சாரார். அடுத்து என்ன, மாலிஹா, ஒரு பெண்ணுடைய செல்வ வசதி, அவளுடைய செல்வத்திற்காக காசு பணத்திற்காக கல்யாணம் பண்றது. மூணாவது என்ன, ஜமாலிஹா, அவளுடைய அழகுக்காக. இந்த மூணும் பெரும்பாலும் உலகத்தில் இருக்குது. உலக மக்கள்ல எல்லாருமே, முஸ்லிம்களாகட்டும் எல்லாருமே 4வது இடத்துல மார்க்கத்தை வச்சிருக்கிறான். அதனாலதான் நபிஸல்லல்லாஹு கடைசியா சொல்ற ஒலி தீனிஹா, 4வது இடத்துல என்னங்க, மார்க்கம், மார்க்கப்பட்டுள்ள பெண். இந்த ஒரு காரணத்திற்காக தான் நான் கல்யாணம் பண்றேன் அப்படின்னு நினைக்கிறவன் கம்மி. அது 4வது இடம். குலம் கோத்திரம் ஃபர்ஸ்ட், செல்வம் காசு 2வது, 3வது என்ன, அழகு, 4வது என்னங்க, தீன். நபிஸல்லல்லாஹு சொன்னாங்க ஃபஃபர் பிதாத்தி தீன், இந்த மற்ற காரணங்களை எல்லாம் விட்டு இந்த மார்க்கப்பட்டுள்ள பெண் கிடைத்தால் நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லல, வார்த்தையை கூட ஃபல்ஃபர், ஒரு நல்ல மார்க்கப்பட்டுள்ள பெண் உனக்கு ஜோடியாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சா மற்றவங்க அந்த பெண்ணை கல்யாணம் பண்றதுக்கு முன்னால நீ ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க. ஃபல்ஃபருக்கு அர்த்தம், அந்த மாதிரி பெண்ணுக்கு போட்டி வந்துச்சுன்னா நீ ஃபர்ஸ்ட் முந்தி அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணு. முதல்ல தீனுக்கு முக்கியத்துவம் கொடு. அழகு பார்த்து கல்யாணம் பண்ணினால் அழகு பெண்களுக்கு தலைக்கணத்தை கொடுக்கும். நீங்கள் செல்வத்தை பார்த்து கல்யாணம் பண்ணீங்கன்னு சொன்னா செல்வம் அவர்களை வழிபுரள செய்யும். சொன்னாங்க, ஒரு கருப்பு நிற அடிமை பெண் மார்க்கப்பற்றில்லாத அழகான பெண்ணை விட சிறந்தவள். கருப்பு நிற பெண், அடிமை பெண். ஆனா ஒரு பெண்ணிடத்துல அழகு இருக்குது, தீன் இல்லை, அவளை விட இந்த கருப்பு நிற பெண்ணை நிக்காஹ் செய். இப்போ முதல்ல திருமணத்துல அழகு மற்ற விஷயங்கள் எல்லாவற்றை விட தீனை பாருங்க, மார்க்கப்பற்ற பாருங்க. அது இந்த காலத்துல ரொம்ப 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 தேவை இருக்கு. இன்றைய பெண்கள் இந்த சமூக வலைத்தளங்கள்ல சீரழிஞ்சு போய் கிடக்கிறாங்க. மிக மோசமான கலாச்சாரத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க. எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு சொல்ல முடியாது என்கிற அளவுக்கு இந்த குடும்பத்து பெண்ணா இப்படி என்று கற்பனை செய்ய முடியாமல் இவர்கள் சமூக வலைத்தளங்கள்ல சீரழிஞ்சு கிடக்கிறாங்க. இப்போ ரொம்பவே மார்க்கப்பற்ற பார்க்க வேண்டியிருக்குது. இது ஆணுக்கு சொல்றாங்க, பெண் தரப்புக்கு சொன்னாங்க, உங்க வீட்டில் ஒரு பெண் வச்சிருக்கீங்களா, சொன்னாங்க, நீங்கள் உங்களுடைய பெண்ணுக்கு யாருடைய மார்க்கத்தையும் குணத்தையும் பொருந்திக் கொள்கிறீர்களோ அப்படிப்பட்ட ஒரு ஆண் கிடைத்தால் ஃபஸவ்விஜு, தாமதம் பண்ணாம யோசிக்காம கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. எப்படிப்பட்ட 2 அம்சம் சொன்னாங்க. அந்த ஆணிடத்துல தீன் இருக்குது, அந்த ஆணிடத்துல நற்குணம் இருக்குது. நற்குணமும் மார்க்கப்பற்றும் உள்ள ஒரு ஆணை கண்டால் ஃபஸவ்விஜு, அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. இதை நீங்கள் செய்ய தவறினால் இந்த பூமியில குழப்பம் அதிகமாகும் என்று சொன்னான். 2 தரப்புக்குமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் சொன்னாங்க. மார்க்கப்பற்று குணம், இந்த 2 பாருங்க, மற்ற விஷயத்தை பார்க்காதீங்க. அருமையானவர்களே, ஒரு இனிமையான தாம்பத்திய வாழ்க்கைக்கு எது முக்கியம் அல்ல, அழகு முக்கியம் அல்ல, உள்ளம்தான் முக்கியம். உள்ளம்தான் முக்கியம். அதுக்கு யாருடைய வாழ்க்கை,
நமக்கு முன்மாதிரியான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கையை எடுத்துக்கங்க. அவங்களுடைய முதல் கல்யாணம் அவர்களை விட வயதில் மூத்த பெண்ணோடு நடக்குது. முதல் நிக்காக அவங்களுக்கு 25 வயது. ஒரு வாலிப வயதில் எவ்வளவு ஆசைகள் இருக்கும். அந்த வயதில் நிக்காக யாரோடு நடக்குது? அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க 15 வயசு மூத்தவங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களோடு எவ்வளோ மகிழ்ச்சியாக வாழ்ந்தாங்க, எவ்வளோ மகிழ்ச்சியோடு. எப்போதும் சொல்லுவாங்க, அன்னை ஆயிஷாவை நினைவு கூறிக்கொண்டே தான் இருப்பாங்க. ஒரு முறை ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, என்ன ஹதீஜாவை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறீங்க? அஜூசுன் ஹம்ரா உஷிதுகை, பல்லு விழுந்த ஒரு கிழவி. யாரு? ஆயிஷா சொல்றான். ஏன்னா அன்னை ஹதீஜா இறக்கும்போது வயசா இருக்குமா இல்லையா? அஜூசுன் ஹம்ரா உஷிதுகை, பல் விழுந்த ஒரு கிழவி. அந்த அம்மாவை காலத்துக்கும் பேசிக்கிட்டே இருக்கீங்களே, அல்லாஹ் அந்த அம்மாவோட உங்களுக்கு அழகான பெண்களை கொடுக்கலையான்னு சொல்லு. அந்த அம்மாவோட அழகான பெண்களை கொடுக்கலையா? நாங்கள்லாம் இல்லையா? எப்போ பார்த்தாலும் பேசுறீங்க அந்த அம்மாவை பற்றி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா வல்லாஹி மா அப்தலனி அல்லாஹு கைரம் மின்ஹா, அல்லாஹ் மீது ஆணையாக ஹதீஜாவை விட சிறந்த பெண்ணை அல்லாஹ் எனக்கு தரவே இல்லைன்ட்டான். ஹதீஜாவோட சிறந்த பெண்ணை அல்லாஹ் எனக்கு தரல. வாசத்தினி பிமாலிஹா, எல்லா மக்களும் என்னை விட்டு ஒதுங்கிய நேரத்தில் தன்னுடைய செல்வத்தால் எனக்கு உதவி செய்தார். ஆமனத்வி இது கர்தபனி அன்னாஸ், எல்லா மக்களும் என்னை பொய் என்று சொன்ன போது என்னை உண்மைப்படுத்தினார். வரஸகனி அல்லாஹு மின்ஹா வலதன், நீங்க இத்தனை மனைவி இருந்தாலும் ஹதீஜா மூலமா தான் அல்லாஹ் எனக்கு குழந்தைகளை கொடுத்தான். வேற எந்த பெண்ணுக்கு அது குழந்தை பிறந்துச்சா? இல்லையே. ஹதீஜா மூலமாக தான் 6 குழந்தைகள், 4 பெண் குழந்தைகள். ஸைனப், ருக்கையா, உம்மு குல்சூம், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹும். 2 ஆண் மக்கள், காசிம், அப்துல்லா. எனக்கு அவங்க மூலமா தானே அல்லாஹ் குழந்தைகளை கொடுத்தான், உங்க மூலமா கொடுக்கலையே. எனவே தான் சொன்னாங்க, ஹதீஜா 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 தான் உலகத்தில் அந்த மாதிரி ஒரு பெண்ணே இல்லைன்ட்டான். நான் என்ன சொல்றேன் பாருங்க, அப்போ அழகு, தோற்றம், வயது, சந்தோஷமா வாழ்ந்தாங்க அந்த பெண்ணிடத்துல. எனவே ஒரு ஆண் தன்னை விட வயதான மூத்த பெண்ணோடும் மகிழ்ச்சியா வாழ முடியும் இல்லையா? இதெல்லாம் உள்ளம் சார்ந்தது, வெறும் தோற்றம் அழகு மட்டும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உன்னதமான அந்த போற்றுதலுக்குரிய அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே வாழ்நாள் முழுவதும் மறக்காமல் இருந்தாங்க. அவங்களுடைய அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி அவங்க. அப்போ வாழ்க்கைக்கு என்னங்க, நல்ல குணங்கள் தேவையே தவிர இளமையோ அழகோ அதெல்லாம் கொஞ்ச நாள் சுகமே தவிர காலம் பூரா அது சுகத்தை தராது. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த அழகான ஒரு வழிமுறை. அந்த அடிப்படையில் அருமையானவர்களே, வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளணும். திருமணத்தின் போது ஆண்கள் பெண்கள் இரு சாராருக்குமே பலவிதமான வழிகாட்டுதல்கள் தேவைப்படுது. நானே பல முறை சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு பஞ்சாயத்துகள் வழக்குகள் வருது, கண்டுகொண்டு பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். சில நேரங்களில் பெண் தரப்பில் தவறு, சில நேரங்களில் ஆண் தரப்பில் தவறு என்று 2 பக்கமே பார்க்குறோம். 2 பேருக்குமே வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிற விஷயம் இருக்குதே தெரியல. ஆணும் பெண் என்றால் யார், பெண்ணுடைய சுபாவம் என்ன அதை தெரியணும். பெண்களுக்கு கோபம் இயற்கையிலானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ் கதபல் கைரத அலன் நிசா, கோபம் பெண்களுடைய சுபாவம். ஃபமன் ஸபர மின்ஹுன்ன ஃபலஹு அஜ்ரு ஷஹீத், பெண்களுடைய கோபத்தை எந்த ஆண் தாங்கிக் கொள்வானோ அவனுக்கு ஷஹீதுடைய நன்மைன்னு சொன்னான். பெண்களுக்கு கோபம் இருக்கும். பெண்களுடைய குணம் என்ன அதை விளங்கணும். நான் எப்போதுமே சொல்வேன், உங்களுக்கே பல முறை சொல்லியிருக்கிறேன், பெண்கள் விஷயத்தில் ஆண்கள் நிறைய தவறு செய்யத்தான் செய்கிறோம். வாழ்க்கை என்பது இரவு நேரத்தில் அறையில் நடப்பதல்ல வாழ்க்கை. காலையில் ஃபஜ்ர்ல இருந்து ராத்திரி வரைக்கும் மனைவியோடு பேசுவதே கிடையாது, மனைவியோடு செல்லமாக பேசுறது கிடையாது, மனைவியுடனான எந்த சம்பந்தமும் கிடையாது. வெளியில் போகிறோம் வர்றோம், ராத்திரியான ரூமுக்குள்ள. இது வாழ்க்கை இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பாருங்க. அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி 9 மனைவி. 9 மனைவிங்கிறது இன்ஷா அல்லாஹ் நான் ரபியுல் அவ்வல்ல சொல்வேன், எந்தெந்த பெண்களை எப்போ நிக்காஹ் பண்ணாங்க, அடுத்து நான் அதை பற்றியெல்லாம் சொல்வேன். அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி அவங்க கடைசி நேரத்தில் 9 மனைவி இருந்தாங்க. அவங்களுக்கு 9 மனைவியரோடும் அவங்களுடைய வாழ்க்கை டெய்லி ஒரு நாள் ஒவ்வொரு மனைவி. ஒரு பெண்ணிடத்துல ஒரு நாள் சென்று வந்தா திரும்ப அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகும்? 8 நாள் ஆகும். திரும்ப வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகுங்க? 8 நாள். அப்படியான 8 நாளும் அந்த பெண்ணை சந்திக்காம இருக்க முடியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர்மையை பாருங்க, அப்படி இருக்க மாட்டாங்க. ஒரு பெண்ணிடத்துல ஒரு நாள் தங்கினாலுமே கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தினசரி ஒரு பழக்கம் வச்சிருந்தாங்க. காலையில ஃபஜ்ருக்கு பிறகு எல்லா மனைவியர் வீட்டுக்கும் போவாங்க, அசருக்கு பிறகு எல்லா மனைவியர் வீட்டுக்கும் போவாங்க. காலையில ஃபஜ்ர் தொழுதுட்டு போனா
ஹதீஸில் வருது, மனைவியர் இடத்துல போய் வெறும் சலாம் சொல்லுவாங்க, துவா செய்வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லல் பைத், என்னுடைய மனைவியரே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும், துவா செய்வாங்க, போயிடுவாங்க, உட்கார மாட்டாங்க. எல்லா மனைவியர் வீட்டுக்கும் நாம் சுபு தொழுதுட்டு நேராக டீ கடைக்கு தான் போவோம். வீட்டில் போய் பீவிக்கு சலாம் சொல்லணும். நபிஸல்லல்லாஹு சொல்லுவாங்க ஃபஜ்ர் தொழுது, ஏன்னா அந்தமாக முழிச்சிட்டு இருக்கணுமே, அப்புறம் சலாம் சொன்னால் அது பிரச்சனை ஏறக்கூடாது. நபிஸல்லல்லாஹுடைய சுன்னத்து ஃபஜ்ர் தொழுதுட்டு போய் மனைவியர் எல்லா வீட்டுக்கும் போய் ஒரு சலாம், அப்புறம் அவங்களுக்கான துவா செய்யும். மனைவிக்கு யாராவது துவா செஞ்சுருக்கீங்களா? எவ்வளோ பெரிய சுன்னத்து பாருங்க. ஹஜ்ரத் உமர் சொல்கிறாங்க, நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுது விட்டு தொழுகிற இடத்துல உட்கார்ந்துருப்பாங்க. சூரியன் உதயமான பிறகு யதுகுலு அலா குல்லி இம்ராஅத்தின் இம்ராஅத்தின், எல்லா மனைவி இடத்துலையும் வருவாங்க. வயுசல்லிமு அலைஹின், அவர்களுக்கு சலாம் சொல்லுவாங்க. வயதுஉ லஹுன்ன, அவங்களுக்கு துவா செய்வாங்க. இது காலையில். அசருக்கு பிறகு எல்லா மனைவியர் வீட்டிலையும் போய் உட்கார்ந்து அவங்களுடைய அன்றைய தேவைகள் என்ன, அவங்களுடைய உடல் நலம் என்ன, இது எல்லாத்தையும் உட்கார்ந்து பேசுவாங்க. எல்லா மனைவி இடத்துலையும் போவாங்க அசருக்கு பிறகு, இல்லையா? இன்னைக்கு நம்ம என்னங்க பெரிய வேலை செய்கிறோம், நம்ம மனைவியரை மற்ற பகல் பூரா நினைக்கிறதே இல்லை. இன்றைய பெண்கள் விரும்புகிறாங்க, அன்னைக்கே விரும்பினாங்கன்னா இன்னைக்கே விரும்ப மாட்டாங்க, இல்லையா? இதை விட மூணாவது ஒரு பழக்கம் இருந்துச்சு, அது சாத்தியம் இல்லை இன்றைக்கு. அது பல பொண்டாட்டி இருந்தாது, புரியுங்களா? இங்கே ஒரு பொண்டாட்டி வச்சுக்கிட்டே நேரம் கொடுக்க முடியல. இது காலை மாலை அவங்க போவாங்க எல்லா வீட்டுக்கும். இரவுல இஷாவுக்கு பிறகு அதில் தானே சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மனைவி வீட்டில் அன்னைக்கு தங்க போகிறாங்களோ அந்த வீட்டுக்கு எல்லா பெண்களும் வந்துடுவாங்க. எல்லாரையும் உட்கார வச்சு பேசுவாங்க தினசரி. ஒரு நாளைக்கு மனைவியரை 3 தடவை சந்திக்கிறாங்க. பிறகு இரவுல எந்த பெண் வீட்டில் தங்கணுமோ அங்கே தங்குறாங்க. இன்றைக்கு நாம் ஆண்கள் எவ்வளோ பெரிய தொழிலதிபராக இருங்க, நீங்கள் எவ்வளோ நாளும் உழைங்க, மனைவியர் இடத்துல கொஞ்சம் பேசணும். இமாம் அஹ்மத் சொன்ன ஒரு உபதேசத்தை நான் சொல்லியிருக்கிறேன். மகனுக்கு 10 உபதேசம் பண்ணாங்க. முதல் விஷயம், மனைவி இடத்துல செல்லமாக பேசு, மனைவி இடத்துல செல்லமாக பேசணும். அது சுன்னத்து, இல்லையா? நாம் அந்த விஷயங்களை எல்லாம் மறந்துடுறோம், இல்லையா? வாழ்க்கைங்கிறது இரவு நேரத்தில் அல்ல. நீங்கள் பகலில் என்ன செய்கிறீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை விட்டு தொழுகைக்கு போகிறப்போ மனைவி எதிரில் வந்தால் முத்தம் விட்டுட்டு போவாங்க, இல்லையா? தொழுகை ஆகிறதுக்கானது. மனைவியை முத்தம் விடுறதுன்னு எந்த நேரமும் கணவன் மனைவிக்கான அன்பு இருந்துக்கிட்டே இருக்கணுங்கிறத காட்டுறாங்க, இல்லையா? சண்டை சச்சரவுன்னு வந்தால் என்ன சொல்லுங்க? கணவன் மனைவிக்கு மத்தியில் சேர்ந்து வாழணும்னா அந்த கணவன் மனைவிட்டு சொல்லுங்க, ஒன்றா குளிக்க சொல்லுங்க, சேர்ந்து உதவு செய்ய சொல்லுங்க, சேர்ந்து சாப்பிட சொல்லுங்க, சரியா போயிடும். வேற பஞ்சாயத்துலாம் தேவையே இல்லை. 2 பேரும் சேர்ந்து குளிக்கிறது, சேர்ந்து உதவு செய்கிறது, சேர்ந்து சாப்பிடுவது, இல்லையா? இன்னைக்கு அதெல்லாம் இல்லாமல் போச்சு. இந்த கூட்டு குடும்ப வாழ்க்கையும் இதெல்லாம் ஒரு காரணம். அவங்களுக்கு ஒரு சுதந்திரம் இல்லாத ஒரு சூழ்நிலை. பல குடும்பத்தில் நைட்டு தான் கணவன் மனைவி தனியாக பார்க்க முடியும். அதனாலேயும் இந்த பகல்ல இருந்து இரவு வரைக்கும் எதுவுமே கிடையாது அவங்களுக்கு இடையில. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை அல்ல. அவங்க இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நமக்கு என்ன செய்யலை, கற்றுத்தரல. எனவே அருமையானவர்களே, துணைவியர் இடத்துல எப்படி நடக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகான ஒரு வாழ்க்கையை நமக்கு கற்றுத்தந்தாங்க. அந்த வாழ்க்கை நாம் கற்றுக்கொண்டோன்னு சொன்னால் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அவங்க எவ்வளவு பேரை வச்சு சமாளித்தாங்க, எவ்வளவு பிரச்சனைகள். இன்றைக்கு என்னங்க, ஒரே ஒரு மனைவி, இந்த ஒரு மனைவியை சமாளிக்க முடியல. ஒரு புரிதலற்ற வாழ்க்கை, 2 பேருக்குமே புரிதல் கிடையாது. அதனால மனைவி இடத்துல எப்படி நடக்கணும் என்று கணவன் தெரியணும், கணவனை எப்படி மதிக்க வேண்டும் என்பது மனைவிக்கு தெரியணும். 2 விஷயம்தாங்க. கணவன் மனைவி மீது அன்பை காட்டணும், உள்ளத்துல இருக்குதோ இல்லையா. ஹஜ்ரத் உமர் சொல்லுவாங்க, வெறுமனே சும்மாவாவது நடின்னு சொல்லுவாங்க. இந்த வாழ்க்கை அப்படித்தான் வண்டியை ஓட்ட முடியும், அப்படிதான் இது கொண்டு போக முடியும். சொல்லு, உன்னை பிரியப்படுறேன்னு சொல்லு, உள்ளத்துல பிரிய இல்லாட்டாலும் சும்மாவாவது சொல்லு. சில இடங்கள்ல மார்க்கம் பொய்க்கு அனுமதி கொடுக்குது. இந்த வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னா இல்லாத அன்பையாவது இருப்பது போல் காட்டித்தான் ஆகணும். அப்படிதான் இங்க அவன் அன்பை கொடுக்கணும். ஒரு மனைவியை பொறுத்த வரைக்கும் கணவன் மீது உச்சக்கட்ட மரியாதை வைக்கணும். இன்றைய பெண்களுக்கு அந்த மரியாதையே இல்லை. உச்சக்கட்ட மரியாதை வைக்கணும் கணவன் மீது. கணவனுடைய மரியாதையில ஒரு பெண் சிறு குறை வைத்தாலும் அவள் நரகவாதி தான். இதை மார்க்கம் கடுமையாக சொல்லுது. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட திரும்ப திரும்ப பல பேர் கேட்பாங்க, ஒவ்வொரு சஹாபியும் கேட்பாங்க, உங்களுக்கு சஜிதா செய்கிறோம், அனுமதி கொடுங்க. நாங்கள் எல்லா ஊர்லேயும் பார்க்குறோம், அங்கெல்லாம் அரசனுக்கு சஜிதா பண்ணுறாங்க, ஊர் தலைவருக்கு சஜிதா பண்ணுறாங்க, கூடாதுன்னு தடுத்து விட்டு என்ன சொல்லுவாங்க,
உலகத்தில் சஜிதா செய்வதற்கு அனுமதி அளிப்பதா இருந்தால் மனைவிமார்களுக்கு சொல்லியிருப்போம், கணவனுக்கு சஜிதா பண்ணுங்க. கணவனுடைய ஹக்கு அவ்வளவு உயர்ந்தது. இன்றைய பெண்கள் கணவனை மதிக்கிறதே இல்லை. கணவன் மரியாதையில் குறை வச்சா அந்த பெண்ணுடைய இபாதத்து வேஸ்ட்டு, அந்த பெண்ணுடைய தொழுகை திலாவத்து எல்லாமே வேஸ்ட்டு. அதனால ஒரு நல்ல பெண்ணுக்குரிய 3 விஷயம். கல்யாணம் ஆக போகிற மாப்பிள்ளைகள் என்னென்ன துவா செய்யணும் இல்லையா? கல்யாணம் இன்னும் ஆக போகிறவங்க, பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறவங்க 3 துவா செய்யுங்க அல்லாட்ட. எல்லாம் எனக்கு வரப்போகிற மனைவி, நான் அவளை பார்க்கும் போதெல்லாம் அவள் என்னை மகிழ்வூட்ட வேண்டும். எனக்கு வரப்போகிற மனைவி இதை செய்யக்கூடாதுன்னு நான் சொன்னா அந்த காரியத்தை என் வார்த்தையை மீறி அவள் செயல்படக்கூடாது. எனக்கு வரப்போகிற மனைவி நான் இல்லாத காலத்தில் வெளியூரில் இருந்தா, பயணத்தில் இருந்தா, தன்னுடைய கற்பையும் எனது செல்வத்தையும் பாதுகாக்கிற மனைவியை கொடு. இந்த 3 துவா தாங்க செய்யணும். ஏன்னா ஹதீஸ்ல அப்படிதான் வருது. நல்ல மனைவி யார் அப்படின்னு கேட்டப்ப சொன்னாங்க, பார்த்தால் அவனை பரவசம் ஊட்டுவார். இதை செய்யக்கூடாதுன்னு அவன் சத்தியம் பண்ணிட்டா மீற மாட்டார். அவன் இல்லாத போது தன் கற்பையும் பேணுவார், கணவனுடைய செல்வத்தையும் பேணுவார். அப்படின்னா திருமணமாகாத வாலிபர்கள் இந்த 3 தான் அல்லாட்ட கேட்கணும். உங்களுக்கு வரப்போற மனைவி இந்த 3 அம்சமுடைய மனைவியா இருந்துட்டா உங்களுக்கு இந்த உலகமே சொர்க்கம்தான், இந்த உலக வாழ்க்கையே உங்களுக்கு மகிழ்ச்சி தான். இந்த 3 விஷயத்தை என்னங்க கேளுங்க என்று நமக்கு பெரியவர்கள் சொல்லி தந்தாங்க. அருமையானவர்களே, ஆக இவன் அவள்கிட்ட அன்பை காட்டணும், அவள் இவனை மதிக்கணும். இந்த 2ம் இருந்து இந்த 2 விஷயத்துல புரிதல் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில பிணக்குகள், சண்டைகள், சச்சரவுகள் இருக்காது. எனவே இன்றைய திருமணங்கள்ல இணைய போறவங்களுக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க எதையெல்லாமோ செய்றீங்க, மண்டபத்தை முடிவு பண்றீங்க, சமையல்காரரை முடிவு பண்றீங்க, வெளியூர்ல இருந்தெல்லாம் சமையல்காரர் கூட்டு வரதை பத்தி மாசக்கணக்கில் பேசுறீங்க. உங்க பிள்ளைக்கு என்ன அறிவுரை நீங்க செஞ்சீங்க இல்லையா? உங்க மகளுக்கு என்ன சொன்னீங்க? திருமண வாழ்க்கைனா என்ன, கணவனுடைய ஹக்கனா என்ன என்பதையெல்லாம் சொல்லி தெரியணுமா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பெண்கள் இப்படியும் இருந்தாங்க. கணவனுடைய ஹக்கு என்னன்னு தெரிஞ்ச பிறகுதான் நான் கல்யாணம் பண்ணுவேன். ஒரு பெண்மணி அப்படிதான் கல்யாணமே நிக்காஹ் செய்யல. அவங்க தந்தை வந்து சொல்றாங்க, யார சொல்லதான் என் மகளுக்கு சொல்லுங்க நிக்காஹ் பண்ணாம இருக்கிறாளேன்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏமா கல்யாணம் பண்ணாம இருக்கிற, நிக்காஹ் செய். இல்லை, எனக்கு கணவனுடைய கடமை என்ன சொல்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சரியான கேள்விதாமா நீ கேட்டிருக்கிற. கணவனுடைய கடமைங்கிறது சாதாரணமானதல்ல. ஒரு கணவனுடைய உடல் முழுக்க நோய்வாய்ப்பட்டு தலையிலிருந்து பாதை வரைக்கும் அவள் அந்த நோயை சரி பண்றதுக்காக அவன் உடம்பையே தொடச்சி எடுத்தா கூட கணவனுடைய கடமையை எந்த பெண்ணும் நிறைவேற்றியவள் ஆக முடியாது. சொன்னாங்க, இதுக்கு தான் யோசிக்கிறேன் நான், யாரோ சொல்லலாம், என் கணவனை மதிக்கிறதுல நான் குறை வச்சிடக்கூடாது, அந்த பக்குவம் என்னிடத்துல வரணும், அதுக்காக நான் கல்யாணத்தை தள்ளி போறேன்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, இதெல்லாம் இன்றைய இளம் பெண்களுக்கும் இன்றைய இளைய தலைமுறைக்கு மிக அதிகமாக சொல்லித்தரப்படணும். அதெல்லாம் விளங்காம வாழ்க்கையில இணைஞ்சிடறாங்க. இணைஞ்சு சில நாட்கள்ல பார்த்தா சண்டை, மன வருத்தம். ஆக இந்த நிலைகள் எல்லாம் மாறுவதற்கு எல்லாருமே முயற்சி செய்யும். அருமையானவர்களே, மார்க்கம் திருமணத்தை ரொம்ப எளிமையாக தான் ஆக்கியிருக்கு. ரொம்ப அழகான முறையில், அழகான வழிமுறை, எளிமையான வழிமுறை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எப்படியெல்லாம் திருமணம் நடக்குது பாருங்க. பெருமானாருக்கு திருமணத்துல அவங்களுக்குன்னு சொல்லி தனியா 7 சட்டம் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மட்டும் தனியாக உள்ள 7 சட்டங்கள். அதுல என்ன அப்படின்னு சொன்னா, யாராவது ஒரு முஸ்லிமான பெண் பெருமானாரிடம் வந்து, யா ரசூலல்லாஹ், என்னை நான் உங்களுக்கு தானமாக கொடுத்தேன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நான் ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னா நிக்காஹ் ஆகிவிடும். மஹர்லாம் கொடுக்க தேவையில்லை. இது அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த சலுகை. வம்ரஅத்தன் முஃமினத்தன் யுவஹபத் நஃப்ஸஹா லின்-நபி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட யாராவது ஒரு பெண்மணி வந்து, என்ன உங்களுக்கு நான் அன்பளிப்பு செஞ்சுட்டேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நானும் அதை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொன்னா நிக்காஹ் ஆயிடும். ஆனா அப்படி எந்த பெண்ணையும் பெருமானார் மனமுடித்ததில்லை. இது அல்லாஹ் கொடுத்த சலுகை. இந்த சலுகை அவங்க பயன்படுத்தல. நிறைய பெண்கள் வந்து சொன்னா, ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அம்மா வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் வஹப்து நஃப்ஸி லக்க, நான் என்ன உங்களுக்கு அன்பளிப்பு செஞ்சுட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மாதிரி பெண்கள் யாரையும் அவங்க கல்யாணம் பண்ணல, அல்லாஹ் அனுமதி கொடுத்தான், அமைதியா இருக்கிறாங்க. அப்போ அந்த அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க, சரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு விருப்பம் இல்லை போல் தருது அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்கிடையில அந்த சபையிலிருந்து ஒரு சஹாபி எழுந்து, யா ரசூலல்லாஹ், இந்த அம்மாவை நிக்காஹ் செய்யறதுக்கு உங்களுக்கு பிரியம் இல்லைன்னா எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. இப்போ அந்த பெண்ணிடம் கேட்குறான், என்னம்மா இவரை கல்யாணம் பண்ண உனக்கு விருப்பமா? நீங்க விரும்பினா எனக்கு விருப்பம்ட்டான், நீங்க விரும்பினா எனக்கு விருப்பம். இப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, உனக்கு என்னப்பா இருக்குது, மகர் கொடுக்க என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்லை, ஏதோ இந்த பெரிய வேட்டி தான் இருக்குது, எஹராம்ல கட்டுற மாதிரி பெரிய துணி தான் அன்னைக்கு கட்டியிருப்பாங்க, இந்த வேஷ்டியை கிழிச்சு வேணா அவளுக்கு பாதி எனக்கு பாதி வச்சுக்கிறேன்னு சொன்னாங்க.
வேஷ்டியே கிழிச்சு நான் கொடுத்துக்கிறேன். இல்லைப்பா அப்படிலாம் வேண்டாம், போய் எதையாவது தேடி கொண்டு வா, ஒரு இரும்பு மோதிரம் கிடைச்சா அதையாவது கொண்டு வா, உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன். போறாரு, ஒண்ணுமே இல்லை, எதுவுமே கிடைக்கல. யாரும் சொல்லலாம். சரி, குரான்ல ஏதாவது மனப்பாடம் இருக்குதா? இந்த சூறா மனப்பாடம் இருக்குதுங்கிறார். சரி, அந்த சூறாக்களை அவளுக்கும் கற்றுக்கொடு சொன்னாங்க. குர்ஆன், உனக்கு தெரிந்த இந்த மனப்பாடமாக தெரிந்த குர்ஆனை அவளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற நிபந்தனையில் உனக்கு நிக்கா செய்து கொடுத்தேன். இப்போ நிக்கா முடிஞ்சு போச்சு. பாருங்க எவ்வளோ சாதாரணமா, எவ்வளோ சிம்பிளான நிக்காக இது. பெருமானம் சொன்னாலும் நிக்காக நடக்குது, அவ்வளோதான். குர்ஆன் ஓது தெரியுமில்ல, சொல்லி கொடு. இந்த நிக்காகக்கு நாம் எவ்வளவு லட்சங்கள் வாழ்க்கை ஊரை சம்பாதிக்கிற எல்லா பணத்தையும் ஒரு திருமணத்தில் அம்பட்டையும் கொட்டிடுறோம். எல்லாத்தையும் ஒரு திருமணத்தில் நாம் அழிச்சிடறோம். மார்க்கத்தில் அப்படி இல்லை. ரொம்ப லேசா செய்யுங்க. அவரவர் சக்திக்கு வலிமா கொடுக்கலாம், தவறு இல்லை. விருந்துங்கிறது தவறு இல்லை, விருந்து போடுங்க. ஆனால் விருந்துக்கான கட்டுப்பாடுகளும் மார்க்கத்தில் இருக்குது. விருந்தளிப்பது தவறு இல்லை. மார்க்கத்தில் பல இடங்களில் விருந்து போடுறது சுன்னத்து இருக்கு. ஆண் குழந்தைகளுக்கு ஹத்தனா செய்யும் போது விருந்தளிக்கலாம், தவறு இல்லை. அது ஒன்றும் மார்க்கத்தில் பிதாத் இல்லை, இருக்கிறத இருக்குதுன்னு சொல்லுவோம். ஆண் குழந்தைகளுக்கு ஹத்தனா செய்கிற போது விருந்தளிக்கலாம். குழந்தைகள் ஹிஃப்ஸ் பண்ணிட்டாங்க அல்லது குழந்தைகள் அறிவுல தேர்ந்து ஒரு கலையை படிச்சுட்டாங்க, விருந்தளிக்கலாம். அரபி மொழியில ஒவ்வொரு விருந்துக்கும் ஒரு பெயர் இருக்குது. இந்த விருந்துக்கு இந்த பெயர். பயணத்திலிருந்து திரும்பி வந்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விருந்தளிப்பாங்க. அந்த விருந்துக்கு ஒரு பேர் இருக்குது, அதுக்கு சொல்லுவாங்க நக்கியான்னு சொல்லுவாங்க இல்லையா. பக்கத்து வீட்டில் யாராவது இறந்து போனா அந்த வீட்டுக்கு அருகில் உள்ள வீட்டுக்காரர்கள் விருந்து கொடுக்கணும். அந்த விருந்துக்கு ஒரு பேர் இருக்குது. மார்க்கத்தில் விருந்து ஒன்றும் தவறு இல்லை. விருந்தினுடைய கட்டுப்பாடுகள், விருந்தினுடைய நிபந்தனைகளை மீறோம் இல்லையா. சாப்பாடு போட வேண்டியதுதான். இந்த வகை வகையான சாப்பாடுகள் பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட என்ன கொண்டு வர்றாங்க? தேனும் பாலும் கொண்டு வர்றாங்க. இது சாதாரண ஒரு உணவு தானங்க, தேனும் பாலும். நபி ஸல்லல்லாஹு கேட்குறாங்க, அஷராபைனி ஃபீ ஷர்பத்தின், இதெல்லாம் ஒரே குடிபானத்தில் ரெண்டையும் கலக்குறீங்களே, ஒன்று பால் மட்டும் கொடுங்க அல்லது தேன் மட்டும் கொடுங்க, ரெண்டையும் எது கொடுக்குறீங்க? வேண்டாம் அப்படின்னு தவிர்த்துட்டாங்க. வேண்டாம்னு விட்டுட்டாங்க, வேண்டாம் தேவையில்லை. எளிவாங்க. எப்போதுமே 2 உணவு 3 உணவு இதை பழக்கமாகவே நம்ம ஆக்கி வச்சிருக்கிறோம். பகல் நாஸ்டாவா பல வகை உணவு, மதிய சாப்பாடா பல வகை உணவு. அப்போ இது என்ன வாழ்க்கை? இது நபிஸலாக அதை விரும்பல, பல சஹாபாக்கள் அதை விரும்பல. உணவு போடுங்க, ஒரு சாப்பாடு ஒரு குருமா தாராளமாக வைங்க, அது ஒன்றும் தவறு இல்லை. எப்பவுமே பல வகை உணவுகள். இதுதான் நமக்கெல்லாம் விருந்துக்கு செல்வதற்கே விருப்பம் இல்லை. நான் எந்த விருந்துக்கும் நான் விரும்பியெல்லாம் போகிறதில்லை. போனால் நீங்கள் குறை சொல்கிற உரிமையும் இருக்குது. நான் எளிமையாக பேசிட்டு நானே போகிறேனே, நீங்கள் விமர்சிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை, தப்பு தான். சில நேரங்கள் நிர்பந்தங்கள் தள்ளுகிறதே தவிர எந்த விருந்தை நான் விரும்பியெல்லாம் போய் சாப்பிட்றதே கிடையாது. ஏன்னா இந்த விருந்துகள் சங்கடத்தை தருது. பல வகை சாப்பாடுகள், பல வகை உணவுகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு வந்து சேரில் உட்காந்து சாப்பிட்டது இல்லைன்னு வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாப்பாட்டு விரிப்பில் கிண்ணங்கள் கிடையாதுன்னு வருது. கிண்ணம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? பல வகை உணவு இருந்தால் தானே ஒரு கிண்ணத்தில் சட்னி, ஒரு கிண்ணத்தில் ஊறுகா, ஒரு கிண்ணத்தில் குழம்பு வைக்கிறோமா இல்லையா, ஒரு கிண்ணத்தில் சிக்கனு. ஹதீஸில் வருது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பாட்டு விரிப்பில் இந்த கிண்ணங்கள்லாம் கிடையாது. ஏன்? அவங்க சாப்பிட்டது ஒரு வகையான சாதாரண உணவுகள் தான். அப்போ நம்ம திருமணத்தில் என்ன செய்கிறோம்? ரொம்ப ரொம்ப ஆடம்பரமான விருந்துகள், பிரம்மாண்டமான மண்டபங்கள் இல்லையா. இது எல்லாமே இஸ்ராஃபு தானே. இது எல்லாவற்றையும் விட திருமண விருந்துகளில் பெருமானாருடைய ஒரு கண்டிஷன் என்ன? வலிமா விருந்துக்கு போகிறது சுன்னத்தை முஅக்கதா. எப்போ போகலான்னு சொன்னால் அந்த விருந்துக்கு எல்லா மக்களும் அழைக்கப்படும். வெறும் பிரமுகர்கள், வெறும் விஐபிகள், வெறும் பணக்காரர்கள் மட்டும் அழைக்கப்படக்கூடாது. அந்த விருந்து கெட்ட விருந்துன்னு சொன்னான். ஷர்ரு தஆமி தஆமுல் வலீமா யுதஆ லஹல் அக்னியா வ யுத்ரகுல் ஃபுகரா. எந்த விருந்தில் பணக்காரர்கள் மட்டும் அழைக்கப்பட்டு ஏழைகள் புறக்கணிக்கப்பட்டார்களோ சாப்பாட்டில் அது கெட்ட சாப்பாடு, அது கெட்ட விருந்துன்னா. ஆனால் இன்னைக்கு விஐபி சாப்பாடுன்னே ஒரு சாப்பாடு, பேரே விஐபி சாப்பாடு. எந்த சாப்பாட்டை அல்லாஹுடைய தூதர் கெட்ட உணவுன்னு சொன்னாங்களோ, கெட்ட விருந்துன்னு சொன்னாங்களோ, அந்த கெட்ட விருந்தை விஐபி சாப்பாடுன்னு ஒரு பேர் வச்சு போடுறோம். அதனால தயவு செய்து பணக்காரர்களை மட்டும் அழைக்காதீங்க, எல்லாரையும் அழைங்க. 2வது, உங்க விருந்தை ஏற்றுக்கொண்டு ஏழை எளிய மக்கள் வந்தா பணக்காரர்களை வரவேற்பது போல அவர்களையும் வரவேறுங்கள். ஆனால் அப்படி செய்யறதில்லை. கொஞ்சம் விஐபி யாராவது வந்தால் அவரை எழுந்து போய் கண்ணியப்படுத்துறது, மற்றவங்க வந்தால் ஒரு சின்ன பொன் சிரிப்பு. அப்போ இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய விருந்துகளை புறக்கணிக்கலாம். மார்க்கம் புறக்கணிக்க சொல்லுது, தேவையில்லை.
ஒரு விருந்தை ஏற்று செல்வதற்கு புரியுங்களா, சில இமாம்கள் 20 கண்டிஷன் சொன்னாங்க. எப்போ ஒரு விருந்துக்கு போகலாம், இந்த 20 கண்டிஷன் இருந்தால் தான் இன்றைக்கு நடக்கிற பல விருந்துகள் தவிர்க்கப்பட வேண்டிய விருந்துகளாக தான் இருக்கு. அதுலேயும் குறிப்பாக சில முஸ்லிம்கள் தங்களுடைய விருந்துகளுக்கு அரசியல் தலைவர்கள் அழைக்கிறது, சினிமா நடிகர்களை அழைக்கிறது. இவர்கள் எல்லாம் பாவிகள், இவங்க வர்ற இடத்துல அல்லாஹ்வுடைய அருளுக்கு பதிலாக சாபம் இறங்கும், இந்த இடத்துக்கு நாம போகக்கூடாது, அந்த மாதிரி விருந்துகளை புறக்கணியுங்கள் என்று சொன்னாங்க. அருமையானவர்களே, ஆக திருமணத்தில் விருந்து சுன்னத்து தான், நிச்சயமா சுன்னத்து. அந்த விருந்து சாதாரணமாக எளிமையாக இருக்கட்டும், சாதாரண விருந்தா இருக்கட்டும். ரொம்ப படோடாபங்கள், ரொம்ப பெரிய விருந்துகள் அதுக்காக நாம மெனக்கடுறது இருக்குது. இதை செய்யறதுக்கு அங்கிருந்து ஒருத்தன், கேரளால இருந்து ஒருத்தன், இதை செய்யறதுக்கு கர்நாடகால இருந்து ஒருத்தன். இது என்ன, இந்த இன்பத்துல என்ன நாம கண்டோம், இது எங்க கடைசியில போக போகுது இல்லையா? கடைசியில போக போற இடம் அது கழிவு. இந்த கழிவுகளை பார்த்தா நினைங்க, நாம சாப்பிட்ட பிரியாணி தான் இது, நாம சாப்பிட்ட குருமா குழம்பெல்லாம் பாரு இப்படிதான் வருது. அது இறுதியில் ஒரு நாற்றம் எடுக்கிற பொருளாகத்தான் வெளியேற போகுதே தவிர அதுக்கு என்ன அந்தஸ்து உலகத்துல இருக்குது? அதனால இந்த மாதிரியான தடபுடல்களை நிறுத்தி நம்முடைய வாழ்க்கையின் பொருளாதாரத்தின் பெரும் பங்கை இந்த திருமணத்தில் அளிக்கிறத விட இந்த சமுதாயத்தின் எத்தனை தேவைகள் இருக்குது இந்த சமூகத்திற்கு, அந்த தேவைகளுக்கு நிறைவு கொடுக்கலாமே. எவ்வளவு மக்கள் தாங்க முடியாத வியாதிகள் அல்லல் படுறாங்க, எத்தனை ஏழைகள் கல்விக்காக சிரமப்படுறாங்க. இந்த செல்வங்களை அப்படி கொண்டு போய் கொட்டுங்க. திருமணத்தில் சுன்னத்தான அழகான முறையில் வலிமாங்கிற விருந்து, சில விருந்துகள் இருக்குது, அதோட நிறுத்துங்க. அப்போ நாம் இந்த விருந்துகளில் செய்யக்கூடிய தவறுகளாலும் பல இல்லற வாழ்க்கை கடினமாக போயிட்டது, தோல்வியில முடிஞ்சிருது. ஏன்னா ஹதீஸில் வருது எளிமையான திருமணம், அந்த திருமணத்தில் அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்கு. அப்போ எளிமைக்கு மாற்றம் இருந்தால் பரக்கத்து இல்லைன்னு வருது. அதனால் இல்லாமல் அல்லாஹ் இந்த திருமண வாழ்க்கையை புரிந்து இந்த தம்பதிகள் இணைவதற்குரிய வழிகளை அல்லாஹ் ஏற்படுத்தணும். முஸ்லிம் குடும்பங்களில் இருக்கிற இந்த பிணக்குகள், தலாக்குகள், மன வருத்தங்கள் இதெல்லாம் நீங்கி எல்லா குடும்பத்திலும் அல்லாஹ் சொல்லுகிற அந்த சுக்கூன், கணவன் மூலம் மனைவி, மனைவி மூலம் சுக்கூன். இதைத்தான் நம்முடைய அம்மா அவ்வாவும் சொன்னாங்க. அல்லாஹ் என்ன படைச்சதே உங்களுக்கு நான் அமைதியை தரணும், என் மூலம் நீங்க அமைதியை பெறணும், உங்க மூலம் நான் அமைதியை பெறணும். அது இல்லாத திருமண வாழ்க்கை அது தோல்வி. அது அதனால திருமணத்திற்கு அழகு தேவையில்லை, வயது தேவையில்லை. உண்மையான அன்பு இருந்தால் அந்த கணவன் மனைவி எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் ஒருவர் மற்றவரை விரும்புவாங்க. அந்த பெண்ணே இறந்துட்டாலும் சரி, இவர் அந்த பெண்ணை மறக்க மாட்டார். நபிகள் ஹதீஜா மறந்ததில்லை. இப்படியான வாழ்க்கை தான் அர்த்தமுள்ள வாழ்க்கை. இல்லாமல் அல்லாஹ் நமக்கு அத்தகைய புரிதலை தந்து இல்லற வாழ்க்கையில் நினைவிருக்கிற எல்லா முஸ்லிம் பெருமக்களுமே தங்களது கடமைகள் என்ன, உரிமைகள் என்ன, அதை விளங்கி இல்லறத்தை அழகான நல்லறமாக ஆக்குவதற்கு தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய விருந்துகளை சுன்னத்தான முறையில், எளிமையான முறையில் கடைபிடிப்பதற்கு வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக. ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே,